بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: ناركم جزء من 70 جزءا من نار جهنم أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை படிக்கிறதுக்கு முன்னாடி சமீபத்தில் இந்த ஜனவரியில லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் முழுவதும் தீக்கு இரையாக ஆன செய்திகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமா ஒரு காத்து மாதிரி ஆரம்பிச்சது, பொறிகளாக பறந்து கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் மட்டுமே எரிக்கப்பட்டிருக்கிறது. மனித உயிர்கள் அப்படின்னு சொன்னோம்னா 16 பேர்கள் அதுல இறந்ததாக அரசனுடைய தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. அதுவும் அந்த முகங்கள்லாம் அடையாளமே தெரியல என்பதாக என்ன செய்யறாங்க அதிகாரிகள் சொல்றாங்க. அது மேலோட்டமாக நாம் சொல்லக்கூடிய தகவல். பார்த்த செய்திகள்லாம் நிறைய பார்த்திருக்கோம். ஒரு பச்சை மரம் அப்படியே தீ பொறியா அது மரத்துல இருந்து வர்ற மாதிரி அந்த காத்தினுடைய வியூல இருந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருந்தது. அப்ப அந்த ஒரு எரிப்பு, அந்த ஒரு சேதம், இதெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது இந்த ஹதீஸ் நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமாக தோணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாருக்கும் ஜுஸும் மின் 70 ஜுஸும் மின் நார் ஜஹன்னம். நாம் உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து எவ்வளவு நெருப்பு இருக்குமோ, இனிமேல் வரக்கூடிய கியாமத் வரைக்கும் உண்டான எவ்வளவு நெருப்புகள் நாம பயன்படுத்துவோமோ மனிதர்கள், அதே மாதிரி உலகத்துல எவ்வளவு நெருப்பு இருக்குமோ மொத்தமா டோட்டலா எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நாம கொண்டு வந்து ஒரு தராசுல வச்சோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நரகத்தினுடைய நெருப்புகளை ஒரு 70 பங்காக வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த 70 பங்குல இருந்து உண்டான ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் இந்த துனியால இருக்கக்கூடிய அவ்வளவு நெருப்புகளும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுவும் அந்த 70 பங்குல ஒரு பங்கு இருக்கக்கூடிய இந்த நெருப்பு இருக்குத, இதை அப்படியே அல்லாஹ் கொண்டு வந்து இந்த துனியால கொடுக்கலையாம். அதை கொடுத்தத வந்து 100 முறைக்கும் மேற்பட்டு தண்ணீர்ல முக்கி அதனுடைய அந்த வெப்பத்தை குறைத்து அல்லாஹ் கொடுத்திருப்பதாக நமக்கு என்ன செய்யறாங்க அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப அவ்வளவு வெப்பம் குறைக்கப்பட்ட இந்த துனியால இருக்கக்கூடிய இந்த நெருப்பு இது போன்று கரிக்கிறது. கட்டிடங்கள் எல்லாம் ஒரு பிரபல்யமான ஹாலிவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய கட்டடம், அதே மாதிரி அவங்க போட்டிருக்கக்கூடிய செட்டு எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் எரிச்சு போடுச்சு அந்த நெருப்பு. இத்தனைக்கும் பவர் இல்லாத ஒரு நெருப்புக்கு, ஆகிரத்தினுடைய அந்த நரகத்தினுடைய நெருப்புக்கும் இந்த நெருப்புக்கும் நாம எடை போட்டு பார்த்தோன்னு சொன்னா ஏணி வச்சாலும் அதற்கும் இதற்கும் ஈக்குவல் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு இவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப ஆகிரத்தினுடைய நெருப்பு எப்படி இருக்கும்? நெருப்புல நாம் போடக்கூடிய தண்டனைகளை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்றான். குர்ஆன் ஷரீஃப்லையும் சொல்றான், அதே மாதிரி ஹதீஸ்கள்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அப்ப அதனுடைய அந்த தாக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்புல, அதாவது நரகத்தை கடந்து செல்லக்கூடிய எந்த மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிஅராஜ் போன்ற விஷயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதாக இருந்தாலும் சரி, அல்லது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நபி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஜன்னத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களும் நரகத்தை கடந்துதான் ஜன்னத்துக்கு போனாங்க. இப்ப இதையெல்லாம் உள்வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யாராவது நரகத்தை கடந்து செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டால், அது நபியாக இருந்தாலும் சரி அல்லது மலக்குமார்களில் எவர்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய அந்த இரைச்சல் சப்தம், அந்த நெருப்பு எரியும் போது, இப்ப சாதாரண நோம்பு கஞ்சி காய்ச்சும் போது பார்த்தோன்னா அந்த அடுப்புல இருந்து வர்ற சவுண்டு, நம்ம டோர் கீர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு தான் உள்ள உட்கார்ந்துருப்போம். அப்படித்தானே? லுகருக்குலாம் வந்தா தெரியும். அப்ப அந்த சவுண்டே எப்படி இருக்கு? அப்ப நரகத்தினுடைய இரைச்சல் சவுண்டு, அந்த நரகத்தின் இரைச்சல் சவுண்டை கண்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா சஜிதால விழுந்துருவாங்க. எந்த நபியாக இருந்தாலும் சரி, எந்த மலக்காக இருந்தாலும் சரி, நரகத்தை கடந்து செல்லும் சூழலில் அந்த சப்தத்தை கேட்டால அப்படி விழுந்துருவாங்களா சஜிதால.
அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நம்ம கொதிக்க வைக்கிறோம்னு சொன்னா அந்த கொதி தண்ணீர் எப்படி இரைச்சல் வருமோ அதை போன்று நரகம் இறையும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யப்படுகிறது, ஹதீஸ்கள்ல அதனுடைய பயங்கரங்களை பத்தி அதிகமாக நமக்கு ஹதீஸ்கள் எச்சரிக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, எதற்காக இது மாதிரி நரகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த ஃபஜ்ர்கள்ல நாம சொல்றோம்னா, இந்த கடைசியினுடைய 10 நாம் நரகத்துல இருந்து அல்லாஹ்கிட்ட அதிகமாக எல்லாம் எங்களை ரிலீஸ் பண்ணிரு, அந்த பட்டியலில் நாங்கள் இருந்தால் எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுருன்னு சொல்லி நாம் கேட்டு பெற வேண்டிய இந்த 10 தாராளமாக அல்லாஹ்விடத்துல உருக்கமாக அதிகமாக கேட்போம். அல்லாஹ் அவனுடைய கருணையினால் நம்ம நரகத்தை விட்டும் காத்தரல் புரிவானாக. யஹத்தி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.